இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு 3யும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், 3 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு காரத்துக்காக தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கழுவி வச்சுருக்கிற ஆட்டுக்காலையும் சேர்த்து நல்லா மசாலாவோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆட்டுக்கால் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் விட்டு வேக வச்சோமா தான் நல்லா ஆட்டுக்கால் வெந்து வந்திருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், கசகசா அது 2யும் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். லாஸ்ட்டாக மல்லி இலை, கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோமா ஆட்டுக்கால் குழம்பு ரெடி.